ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருள் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது நிகழ்காலம். ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா நம்ம பொதுவாக எப்படி படிக்கிறோம் அப்படின்னா, நான் படிக்கிறேன், நான் படித்து கொண்டிருக்கிறேன், நான் படித்திருக்கிறேன், நான் படித்து கொண்டே இருக்கிறேன். ஐ ரீட், ஐ ஆம் ரீடிங், ஐ ஹாவ் ரெட், ஐ ஹாவ் பின் ரீடிங். அவ்வளோதான். இதுக்கு ஃபார்முலா வேறு எழுதுகிறோம். ஃபார்முலா என்ன? எஸ் ப்ளஸ் V1, எஸ் ப்ளஸ் ஆம், அப்படி இல்லைன்னா ஆர், அப்படி இல்லைன்னா ஈஸ் போட்டு V3, அதாவது ஐஎன்ஜி வெர்பு, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஓகே. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் இல்லைன்னா ஹேஸு ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அது சொல்லணும்னா V4 அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் இல்லைன்னா ஹேஸ் பீன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், அதாவது V3 அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபார்முலா தான் சூப்பராக மனப்பாடம் பண்ணிக்கிங்க, சூப்பராக நீங்கள் இங்கிலீஷ் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இதை காலங்காலமாக செஞ்சிகிட்ருக்கோம். இதனால் நமக்கு வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. டென்ஸ் வந்து குழப்பமாகவே இருந்துகிட்டு இருக்கு. எந்த டென்ஸை சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியலை. இப்போ அதுக்கு நம்ம டென்ஸை எப்படி தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அதாவது அதுலேயும் குறிப்பாக இப்போ இந்த கிளாஸில் ப்ரெசன்ட் டென்ஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகே. பொதுவாக நம்ம டென்ஸ்னால் என்ன அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இப்படி ஒரு கோடில் இது வந்து ஃப்யூச்சர் டென்ஸ், இங்கே இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், ஏற்கனவே முடிஞ்சது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஓகே. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது ப்ரெசண்ட்டு, இன்னும் வரப்போகிறது ஃப்யூச்சர், இதுக்கு முன்னாடி இருக்கிறது பாஸ்ட். அப்போ இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிறத சொல்லணும் அப்படின்னா ப்ரெசண்ட்டில் சொல்லணும், நாளைக்குனா ஃப்யூச்சரில் சொல்லணும், ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருக்குன்னா பாஸ்ட்டில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜென்ரலாக நினைக்கிறோம். ஆனால் இது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இது தப்பு. ஏன் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து ப்ரெசண்ட்டுக்கு மட்டுமே கிடையாது. ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து பாஸ்ட்டுக்கும் சேர்த்து தான். ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து ஃப்யூச்சருக்கும் சேர்த்து தான். இந்த புரிதல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கரெக்டாக டென்ஸை செலக்ட் பண்ணலாம். அது எப்படி ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து பாஸ்ட்டுக்கும் போகுது ஃப்யூச்சருக்கும் போகுது நல்லா தெரிஞ்சுங்க. ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட்டுக்கும் போகும், அதே ப்ரெசன்ட் டென்ஸ் ஃப்யூச்சருக்கும் போகும், அதே ப்ரெசன்ட் டென்ஸ் அந்த ப்ரெசன்ட் டென்ஸாகவும் இருக்கும் பர்டிகுலர் பாயிண்டில், அதாவது இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிறத சொல்லுவோம். அதே ப்ரெசன்ட் டென்ஸ் இங்கே ஆரம்பித்து இப்படியும் போகும். இதுக்கெல்லாம் என்ன ஒரே ஒரு தொடர்பு? ஏன் இந்த பக்கம் வந்தாலும் இதை ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்கிறோம், ஏன் இந்த பக்கம் போனாலும் ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்கிறோம், ஏன் இங்கேருந்து இங்கே போனாலும் ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்கிறோம்? அதாவது பாஸ்ட்லேருந்து ஃப்யூச்சருக்கு போனாலும் ஏன் ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே எல்லாத்துக்குமே தொடர்பு வந்து இதில் இருக்குது. ஒன்று இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வருது, இல்லைன்னா இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே போகுது, இல்லைன்னா இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி போகுது. ஸோ எல்லாமே இந்த ப்ரெசண்ட்டை வந்து டச் பண்ணி தான் நடக்குது. அப்படிங்கிறதுனால அது ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஓகே. சரி, இதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், ப்ரெசன்ட் டென்ஸை பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஐ வாட்ச் எ மூவி. ஓகே. ஐ ஆம் வாட்சிங் எ மூவி, ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல். இந்த மாதிரி தான் நாம் வந்து நினைக்கிறோம். அதாவது ஐ பிளே கிரிக்கெட், இதெல்லாம் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இப்போ ஆனால் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து ப்ரெசண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, அது பாஸ்ட்டுக்கும் சேர்த்து. ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து ப்ரெசண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, அது ஃப்யூச்சருக்கும் சேர்த்து. இந்த இதை நம்ம வந்து மெல்ல மெல்ல ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஜென்ரலாக என்ன தெரியுது அப்படின்னா, ப்ரெசன்ட் டென்ஸ்னால் ஐ ஆம் அ டீச்சர், நான் ஆசிரியராக இருக்கிறேன், இது ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லி தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் எ கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ பிளே கிரிக்கெட். ஏன்னா இது கொஞ்சம் லென்த்தியான கிளாஸாக இருக்கும், எந்த பாயிண்ட்டும் மிஸ் ஆகக்கூடாது, நிறைய எழுதி வச்சுருக்கேன். அப்புறம் ஐ கோ டு ஸ்கூல். இதெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு ஈஸியாக தெரியும். அதையும் தாண்டி பார்த்தோம்னா ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல், இதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம், பேசுகிறோம். இப்படியும் இது வரைக்கும் தான் நமக்கு தெரியுது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறோம். இதை தாண்டி ப்ரெசண்ட்னா கண்டிப்பாக அந்த ப்ரெசண்ட்லேயே தான் இருக்கணும், இந்த பக்கம் போயிடுச்சுன்னா அது பாஸ்ட், இந்த பக்கம் போயிடுச்சுன்னா அது ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம பிரைனில் நல்லா பண்ணி வச்சுருக்கோம், நல்லா அதை வந்து ஏற்றி வச்சுருக்கோம். ஆனால் அது தப்பு. ப்ரெசண்ட்டுங்கிறது பாஸ்ட்டுக்கும் போகும், ப்ரெசண்ட்டுங்கிறது ஃப்யூச்சருக்கும் போகும். அந்த ஒரு தெளிவான புரிதல் நமக்கு இருந்தாகணும். அதே தான் ஃப்யூச்சர் என்ன பண்ணும் அப்படின்னா,
இன்னும் அதை விட ஃபியூச்சருக்கு போகும், அதை விட பின்னாடியும் வரும். ஓகே, அதே மாதிரி பாஸ்ட்டு ஃபியூச்சருக்கும் போகும், அதை விட பின்னாடியும் போகும். எல்லாத்துக்கும் இந்த தன்மை இருக்குது. இந்த தன்மைக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கிலீஷில் அஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அஸ்பெக்ட்ஸ்னால் காலத்தில் இருக்கிற சின்ன சின்ன, அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற இன்னும் நுட்பமான காலங்கள். ஓகே, அதாவது சொல்லணும்னா இப்படி ஒரு கோடு போட்டு நம்ம என்ன சொன்னோம், இது ஃபியூச்சர் அப்படின்னோம், இது வந்து ப்ரெசண்ட்டு, இது வந்து என்ன சொன்னோம் பாஸ்ட். அப்போ ஜென்ரலாக நம்ம இதை மட்டும்தான் நம்ம மனசில் எப்பயுமே வச்சுருக்கோம், நம்ம வந்து அப்படி தான் நினைக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நான் சொன்னேன் பாருங்க, இப்படி போகுது, அப்புறம் இப்படி போகுது, அப்புறம் இங்கேருந்து இங்கே வருது, அப்புறம் இங்கேருந்து இங்கே போகுது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அஸ்பெக்ட்ஸ். இந்த அஸ்பெக்ட்ஸ் வந்து நம்ம தமிழ்லேயும் இருக்குது. ஓகே, ஆனால் நம்ம வந்து ஒரு பேச்சு தமிழில், நமக்கு தெரிஞ்ச பேச்சு தமிழில் இதை எக்ஸாக்டாக இப்படி தான் யூஸ் பண்ணி பேசணும் அப்படிங்கிற எந்த கட்டுப்பாடும் கிடையாது. நம்ம ஒரு இந்த அஸ்பெக்ட் இங்கேருந்து இப்படி தான் பேசணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம இங்கே மட்டுமே பேசிக்கிறோம். இங்கேருந்து இங்கே பேசணுங்கிற சூழ்நிலை நம்ம இங்கே மட்டுமே பேசுகிறோம், ஃபியூச்சரில் மட்டுமே பேசுகிறோம். நமக்கு அந்த கட்டுப்பாடு கிடையாது. அதனால தான் நமக்கு வந்து என்னன்னா இந்த டென்ஸில் எதை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு குழப்பமாக இருக்குது. இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது, எக்ஸாம்பிள் சொல்ல சொல்ல உங்களுக்கு புரியும். ஓகே, ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ப்ரெசண்ட்டுங்கிறது ப்ரெசண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, அப்படி போகும், இப்படி போகும், இங்கேருந்து இங்கே போகும், எல்லா வேலையும் செய்யும் அது. ஓகே, இப்போ அஸ்பெக்ட்ஸ், அந்த அஸ்பெக்ட்ஸில் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு டென்ஸ் எடுத்துப்போம். அதாவது ஜென்ரலாக ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஐ ப்ளே கிரிக்கெட். இதில் பார்த்தீங்கன்னா அதாவது மொத்தம் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், மொத்தம் 4 வெர்பு இருக்குது. ஏன்னா டென்ஸ்னாவே வெர்பு தானே, ஒரு செயல் நடந்தால் தானே அதுக்கு நம்ம வந்து இந்த காலத்தில் நடந்துச்சு அந்த காலத்தில் நடந்துச்சுன்னு சொல்ல முடியும். மொத்தம் 4 டென்ஸ் தான் இருக்குது இங்கிலீஷில். 4 வெர்பு, சாரி 4 வெர்பு தான் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட் வெர்பு, இது கண்டிப்பாக ப்ரெசன்ட் டென்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அதுவும் சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ண முடியும், சிம்பிள் ப்ரெசண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் இருக்குது, சாரி பாஸ்ட் டென்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் வெர்பு, அதாவது பாஸ்ட் டென்ஸ் வெர்புன்னு போட்டுக்கலாம், பாஸ்ட் டென்ஸ் வெர்பு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு. அடுத்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மனிதர்கள் வித்தியாசமாக மீனிங்கை கொண்டு வர விரும்புவாங்க. அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வெர்புலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஷனும் இருக்கும் டைமும் இருக்கும், இந்த வெர்புலையும் ஆக்ஷனும் இருக்கும் டைமும் இருக்கும். ஆனால் இந்த வெர்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள், அதாவது ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிளில் வெறும் ஆக்ஷன் மட்டும்தான் வச்சுருக்காங்க, டைம் வந்து நோ. அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் வெறும் ஆக்ஷன் மட்டும்தான் வச்சுருக்காங்க, டைம் வந்து நோ. அதாவது அதில் செயல் இருக்கும். இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் செயல் வந்து ஆக்டிவாக இருக்கும், செயல் நடந்துக்கிட்டு இருக்கும், செயல் ஆக்டிவ். பாஸ்ட் பார்ட்டிசிபிளில், பாஸ்ட்னாவே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம்ல, பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் செயல் முடிஞ்சு போச்சு, அதே மாதிரி காலம் கிடையாது இதுக்கு செயல் ஆக்டிவாக இருக்குது, ஆனால் காலம் கிடையாது. இதுக்கு செயல் ஆக்டிவ், காலம் கிடையாது. ப்ரெசண்ட்டுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு செயல் முடிஞ்சு போச்சு, ஆனால் காலம் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஏன் காலம் கிடையாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்கன்னா வெறும் ஆக்ஷனை மட்டும் சொல்லி இந்த பார்ட்டிசிபிள் 2 பார்ட்டிசிபிளையும் நம்ம 3 டென்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஏன்னா அதில் காலம் இல்லைல்ல, அப்போ 3 டென்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது படித்துக்கொண்டே இருந்தேன், படித்துக்கொண்டே இருப்பேன், படித்துக்கொண்டே இருக்கிறேன், அந்த படித்துக்கொண்டே அப்படிலாம் இருக்குது பாருங்க, அதுக்கு மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா காலம் இருக்காது. அது மாதிரி தான் இதுவும். ஆனால் எக்ஸாக்டாக நம்ம வந்து அப்படி போய் மீனிங் எடுத்துக்கூடாது, உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா எந்த ஒரு லாங்குவேஜ் இன்னொரு லாங்குவேஜை கேட்டு உருவாகலை, அதாவது அந்தந்த லாங்குவேஜ் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஆனாலும் தேவைப்படுற மீனிங்க்கு உருவாக்கியிருக்காங்க. ஓகே, அப்போ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வந்து ஆக்ஷன் வந்து இருக்குது, ஆனால் ஆக்ஷன் இருக்குது, ஆக்டிவாக இருக்குது, காலம் கிடையாது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆக்ஷன் ஆக்டிவ் கிடையாது, முடிஞ்சு போச்சு, ஆனால் காலம் கிடையாது. ஆனால் ப்ரெசண்ட் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணோம், பாஸ்ட் வந்து அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணோம். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா மூவிங்கில் இருக்கிறனால அது யூஸ் பண்ண முடியாது. சரி, ஓகே. இப்போ
ஐ பிளே கிரிக்கெட் அப்படிங்கிறதுல நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா இது ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஏன்னா ப்ளே வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் இதில் வர்றது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா என்ன மீனிங் இருக்குது அப்படின்னா, நான் ஒரு செயலை செய்கிறேன் அப்படின்னு தான் மீனிங் இருக்குது. நான் வந்து அந்த செயலை செய்கிறேன், அதோட அந்த காலம் வந்து நிகழ்காலம், நான் அந்த செயலை செய்கிறேன் அப்படி தான் மீனிங் இருக்கே தவிர, அதை தாண்டி நான் இப்போ எக்ஸாக்டாக அந்த செயலை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேனா அப்படிங்கிற மீனிங் கிடையாது. ஓகே. ஆனால் இந்த மாதிரியும் நம்ம வந்து பேசுகிறோம். ஒருத்தர் கேட்குறாரு, நீ கிரிக்கெட் விளாடுவியா அப்படின்னு சொல்லி. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் கிரிக்கெட் விளாடுறேன் அப்படிங்கிற போது வந்து இந்த டென்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். ஐ பிளே கிரிக்கெட். அதாவது நிகழ்காலத்தில் ஒரு என்ன கேட்குறேன், நீ கிரிக்கெட் விளாடுவியா அப்படின்னு, நான் கிரிக்கெட் விளாடுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ பிளே கிரிக்கெட் அப்படிங்கிற டென்ஸை நான் ஃபார்ம் பண்ணுறேன். ஆமாம், நான் கிரிக்கெட் விளாடுவேன். எஸ், ஐ பிளே கிரிக்கெட். இந்த டென்ஸில் அவர் வந்து இப்போ நீ கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்கல. ஒரு செயலை செய்கிறேன் அப்படிங்கிற, அதாவது நிகழ்காலத்தில் ஒரு செயலை செய்கிறேன் அப்படின்னு ஜென்ரலாக மீனிங் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஐ பிளே கிரிக்கெட் அப்படின்னு மட்டும் சொல்லிடலாம். ஆனால் ஒருத்தர் வந்து இப்போ நீ கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஃபோனில் கேட்குறாரு, எங்கே இருக்க அப்படின்னா, கிரவுண்டில் இருக்கேன், கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஒருத்தர் வந்து நீ கிரிக்கெட் விளாடுவியா அப்படின்னு கேட்குற கேள்விக்கும், ஜென்ரலாக நீங்கள் ஸ்கூலில் இருக்கீங்க, அப்போ நீ கிரிக்கெட் விளாடுவியான்னு ஒரு பையன் உங்ககிட்ட கேட்குற கேள்விக்கும், ஒரு ஃபோனில் நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ நீங்கள் வந்து நான் கிரிக்கெட் விளாட்றேன்னு சொல்லலாம், கிரிக்கெட் விளாண்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம தமிழ் மொழியில் இந்த அஸ்பெக்ட்ஸ்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து அந்த இப்போ நான் விளாண்டு கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் விளாண்டு கொண்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஐ பிளே கிரிக்கெட்னே சொல்லலாம். நான் கிரிக்கெட் விளாட்றேன் அப்படின்னு கூட நம்ம ஃபோனில் சொல்லலாம். அவர் வந்து ஓகே கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி எடுத்துப்பார். ஏன்னா தமிழ் லாங்குவேஜ் அப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. ஆனால் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படி கிடையாது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒருவேளை நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணுறாரு, நான் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்கேன் வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா, கண்டிப்பாக நீங்கள் கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருக்கேங்கிறத எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, அந்த இடத்துல இது வந்து யூஸ் பண்ண முடியாது இந்த டென்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் அந்த செயலை செய்கிறேன் அப்படிங்கிற மீனிங் மட்டும்தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நான் நிகழ்காலத்தில் அந்த செயலை செய்கிறேன் அவ்வளோதான். ஆனால் இப்போ நான் எக்ஸாக்டாக அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கேனாங்கிற மீனிங் இதில் கிடையாது. ஏன்னா இப்போ சொல்கிறேன் பாருங்க, நான் இருக்கேன், ஏன் போடுறோம்னா நான் இருக்கேன், அதாவது சப்ஜெக்ட் இங்கே இருக்குது. சப்ஜெக்ட் வந்து இங்கே இருக்கிறத பற்றிலாம் பேசலை, ஜஸ்ட் அந்த செயலை செய்யுது அப்படின்னு மட்டும்தான் பேசுகிறோம். ஐ பிளே கிரிக்கெட். நான் இப்போ எக்ஸாக்டாக கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஐ ஆம், நான் இருக்கேன். எப்படி இருக்கீங்க? பிளேயிங் கிரிக்கெட். எப்படி இருக்கேன்னா பிளேயிங் விளையாண்டு கொண்டு. என்ன விளையாண்டு கொண்டு? கிரிக்கெட் விளையாண்டு கொண்டு. ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட்டில் எக்ஸாக்டாக நீங்கள் இப்போ அந்த செயலில் இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் இதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான், இதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, இது எக்ஸாக்டாக அந்த செயலில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். புரியுதுங்களா? அதாவது சரி ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து டைம் இது போட்டால் தான் புரியும். இப்போ இது ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் நான் வந்து ஜென்ரலாக அந்த செயலை இதில் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுதான் வந்து ஐ பிளே கிரிக்கெட். ஆனால் இந்த ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட்டில் பர்டிகுலராக நான் அந்த ஒருத்தர் கேட்குறாரு, அந்த டைமில் நான் அதை தான் செய்கிறேன் அப்படின்னு பர்டிகுலர் பாயிண்ட், அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் அதை தான் செய்கிறேன். அவர் கேட்குற அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் ஆமாம் நான் கிரிக்கெட் தான் விளையாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம எக்ஸாக்டாக சொல்லும்போது அங்கே சப்ஜெக்டை அந்த செயல் கூட நிலைப்படுத்தணும். நான் இருக்கேன், அதில் தான் இருக்கேன்னு சொல்லி சொல்லணும். அதனால தான் ஆம் போடுறோம். ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட். நான் இருக்கேன். எப்படி இருக்கீங்க? பிளேயிங் விளையாண்டு கொண்டு. என்ன விளையாண்டு கொண்டு? கிரிக்கெட். புரியுதுங்களா? இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. இது நிகழ்காலத்தில் சாதாரணமாக நான் ஒரு செயலை செய்கிறேன் அப்படிங்கிறதுக்கானது. இது வந்து ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட்னா இப்போ நான் எக்ஸாக்டாக அந்த செயலை செஞ்சுட்டு இருக்கேன். ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட் நவ் அப்படின்னு போடலாம். ஜஸ்ட் ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட் நவுன்னு சொல்லும்போது இன்னும் எக்ஸாக்டாக சொல்கிறோம். இப்பொழுது நான் கிரிக்கெட் விளாண்டு கொண்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறோம். இல்லை நான் கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறோம். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான், அது வந்து பேச்சு தமிழ். ஆனால் தூய தமிழில் விளையாடி கொண்டு, அதுதான் தூய தமிழ். விளையாடி கொண்டு இருக்கிறேன்,
பெண்ணாக இருந்தால் விளையாடி கொண்டு, அவங்க வந்து சொல்லும்போது ஒரு பெண் விளையாடி கொண்டிருக்கிறாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ என்ன தெரியுது அப்படின்னா, ஏன் வந்து டென்ஸில் வந்து அடுத்தடுத்த அஸ்பெக்ட் இருக்குது. அப்போ இந்த அஸ்பெக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம், இது நிகழ்காலம், இது வந்து ஃபியூச்சர்னு வச்சுக்கோங்க, இது வந்து பாஸ்ட்னு வச்சுக்கோங்க, இது வந்து ப்ரெசண்டில் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன நீ பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அங்கே சப்ஜெக்டை அந்த செயல் கூட நிலைப்படுத்த வேண்டியது இருக்குது. செயல் கூட நிலைப்படுத்தணும் அப்படின்னா, நான் இருக்கேன், அந்த செயலில் தான் இருக்கேங்கிற மீனிங் தான் கொண்டு வரணும். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட் தான் யூஸ் பண்ண முடியும், ஐ பிளே கிரிக்கெட் யூஸ் பண்ண முடியாது. அப்போ இது வந்து சாதாரண சிம்பிள், இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட், இது கண்டினியூஸ். இதை ஏன் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த செயல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த பிளேயிங்கிற செயல் இப்போ வந்து ப்ராக்ரஸில் இருக்குது, அதாவது விளையாடி கொண்டிருக்கிறார், கண்டினியூஸ் ஆகிட்டு இருக்கு, அந்த செயல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் இதை கண்டினியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த வெர்பு இருக்குது பாருங்கள், இந்த வெர்பு வந்து ஆக்டிவில் இருக்குது, கண்டினியூ ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்குது, விளையாண்டு கொண்டிருக்கிறார், கிரிக்கெட் விளையாண்டு கொண்டிருக்கிறார், முன்னேறிட்டு இருக்கு அந்த செயல். அதனால தான் இதை வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸ்னால் தெரியும், நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடக்குது, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது, அது வந்து ஜென்ரலாக சொல்கிறது. அதுக்கு வந்து நம்ம வந்து ஐ பிளே கிரிக்கெட் யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஒரு செயலில் சப்ஜெக்ட் கண்டிப்பாக அதில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இது பேர் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இங்கிலீஷில் மொத்தம் 4 அஸ்பெக்ட் இருக்குது. சிம்பிள் ப்ரெசன்ட், அது சாதாரணமாக சொல்கிறது, நான் செய்கிறேன் அப்படி, நான் செய்கிறேன் அந்த செயல் அப்படின்னு சொல்கிறது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போ வந்து நான் அந்த செயலை செய்கிறேன் அப்படிங்கிறது இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் ஜென்ரலாக சொல்கிறது, எந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமையும் நான் சொல்லலை. ஆனால் ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட்டில் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் அவர் கேட்கும்போது நான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். புரியுதுங்களா என்ன வித்தியாசம் அப்படின்னு? ஓகே, இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2 பேர் வந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து தேட்டருக்கு போகிறேன், படம் பார்த்து முடிச்சதும் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறேன். நான் தேட்டருக்கு போயிட்டேன், அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் படம் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்போ இப்போ எக்ஸாக்டாக அந்த சைடில் தான் இருக்கேன், இன்னும் தேட்டரை விட்டு அவங்க வெளியே வரல. ஆனால் நம்ம தமிழில் என்ன சொல்கிறோம்னா, படம் பார்க்குறோம், அதோட படம் பார்க்குறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது ஆக்சுவலாக நம்ம வந்து பார்க்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம், படம் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இது வந்து சிம்பிளில் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக அவங்க அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, படம் பார்க்குறோங்க அந்த செயலை. அப்போ அவங்க ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னா, பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் தமிழில் இப்படி சொன்னாலுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதனால தான் நமக்கு டென்சஸை செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டம் இருக்குது. இங்கே என்ன டென்ஸ் எக்ஸாக்டாக பேசணும் அப்படிங்கிறது. ஓகே, ஆனால் இங்கிலீஷில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு செயல் முன்னேறிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஜெக்ட் அந்த செயலில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லணும்னா, வி ஆர் வாட்சிங் த மூவி அப்படி தான் சொல்லணும். நாங்கள் படம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி தான் சொல்லணும். ஆனால் நம்ம வந்து சொல்லும்போது படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுவோம், படம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். அது சிம்பிள் ப்ரெசன்ட் மாதிரி தான் இருக்கும், படம் பார்க்குறோம் அப்படின்னு. ஒருத்தவங்களை கேட்குறாரு, நீங்களும் படம் பார்க்குறீங்களா? படம் பார்க்குறோம் சார். அந்த கேள்விக்கு வந்து கண்டிப்பாக இப்போ படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஒருத்தர் கேட்குறாரு, நீங்களும் படம் பார்க்குறீங்களா அப்படின்னு. படம் பார்க்குறோம் சார். அங்கேயும் பார்க்குறோம் தான் யூஸ் பண்ணுறோம், இங்கே அவங்க செயல் முன்னேறிட்டு இருக்குது, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த செயலை, அங்கேயும் நம்ம வந்து பார்க்குறோம் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துலையுமே நம்ம சிம்பிள் யூஸ் பண்ணிடுறோம். வாத்தியார் ஒருத்தர் என்ன கேட்டார், படம் பார்க்குறீங்களான்னு கேட்டார். படம் பார்க்குறோம் சார் அப்படின்னா, அவர் இப்போ படம் பார்க்குறீங்களான்லாம் கேட்கல, நீங்களாம் படம் பார்க்குறீங்களான்னு. படம் பார்க்குறோம் சார். ஆனால் இங்கே வந்து நான் என்ன கேட்டிருக்கேன், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லும்போது நாங்கள் வந்து படம் பார்த்து கொண்டு இருக்கிறோம்னு எக்ஸாக்டாக சொல்லணும். இங்கிலீஷில் எக்ஸாக்டாக சொல்லுவாங்க. ஆனால் தமிழில் இந்த மாதிரி நம்ம பழக்கப்பட்டதுனால டக்குன்னு எந்த டென்ஸ் வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணுறதுல கஷ்டம் இருக்குது. புரியுதுங்களா? ஓகே, இப்போ வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமை சொல்லியாச்சு. இது வந்து ஒரு ப்ரெசன்ட்லேயே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமை நம்ம சொல்லியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் இதை அழிச்சிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸாக்டாக பேசுகிற லாங்குவேஜ்,
தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசுகிற லாங்குவேஜ். இந்த டென்ஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறலாம் கிடையாது. நம்ம எப்படி பேசினாலும் எடுத்துக்குவோம். அப்படிங்கிறனால நம்ம வந்து இப்படி பழக்கப்பட்டுட்டு திடீர்னு எக்ஸாக்டாக ஒரு டென்ஸை தான் செலக்ட் பண்ணணும் இருக்கிறதுலே அதுக்கு கரெக்டாக அந்த சூழ்நிலைக்கு எது ஆப்ட் ஆகுமோ அந்த டென்ஸை தான் செலக்ட் பண்ணி பேசணும், இல்லைன்னா அது தப்பு மாதிரி தெரியும். அப்படிங்கிறப்ப தான் நமக்கு நிறையா குழப்பம் வருது. ஓகே, இப்போ அதிலே பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இப்போ நான் சொல்கிறேன் நீ ஒருத்தர் ஒன்று என்னை கேட்குறாரு, நீ காப்பிலாம் குடிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் வந்து என்ன சொல்லுவேன், ஐ ட்ரிங்க் காஃபி, நான் காப்பிலாம் குடிக்கிறேன் சார். ஆனால் இப்போ நான் பர்டிகுலராக காப்பி குடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்னா, சப்ஜெக்டாக அந்த செயலில் இருக்குது அப்படிங்கிறத நிலைப்படுத்தி காட்டணும். ஐ ஆம் சப்ஜெக்ட் இங்கே இருக்குது, ஆனால் இங்கே கிடையாது. ஜென்ரலாக நான் காப்பி குடிக்கிறேன், ஆனால் இப்போ குடிச்சிக்கிட்டு இருக்கேன்னா கிடையாது. நீ காப்பி குடிப்பியா? நான் காப்பி குடிக்கிறேன் சார் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அப்போ ஐ ஆம் செயல் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கணும் இங்கே. ஏன்னா இது வந்து ஏன் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, செயல் மூவ் ஆகிட்டு இருக்கணும், செயல் மூவ் ஆகணும். அதாவது ஐ ஆம் என்ன இருக்கேன், எப்படி இருக்கீங்க, ட்ரிங்கிங் செயல் ஆக்டிவில் இருக்குது. ஐஎன்ஜி வெர்பில் செயல் ஆக்டிவ் இருக்கும், ஆனால் டென்ஸ் கிடையாது. இந்த வெர்பு எடுத்து நம்ம இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது கண்டிப்பாக ப்ரெசன்ட் டென்ஸுக்கான ஒரு சாதாரண வெர்பு. இதுதான் செயல் ஆக்டிவில் இருக்குது, இப்போ ஆக்டிவில் இருந்துகிட்டு இருக்கு. ஓகே, இது வந்து காலங்காட்டுற வெர்பு, இது ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு காலங்காட்டுற வெர்பு. இதுவும் காலங்காட்டுற வெர்பு. 2 வெர்பும் அட் டைமில் ஒன்றா போட முடியாது. இது காலம் காட்டிருச்சு, அதே நேரத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிருச்சு. அது எப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக ஒரு செயலை செய்கிறேன். அது என்ன செயல்னா ட்ரிங்கிங். என்ன ட்ரிங்க் பண்ணுறீங்க? ஐ ஆம் ட்ரிங்கிங் ஏ கப் ஆஃப் காப்பி. நான் ஒரு கப் காப்பி குடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஏன் இந்த டென்ஸ் இருக்குது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு செயலை சப்ஜெக்ட் எக்ஸாக்டாக அந்த செயலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது, இப்போ செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிற ஒரு அஸ்பெக்ட் இருக்குது. ஓகே, நம்ம தமிழ்லையும் இருக்குது. ஆனால் நம்ம வந்து எதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமை நீங்கள் எக்ஸாக்டாக கேள்வி கேட்டாலும் அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தெளிவாக சொல்கிறதுக்கு அப்போ சப்ஜெக்ட் அங்கே நிலைப்படுத்தி அந்த செயலை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். புரியுதுங்களா? அதே நேரத்தில் ஓகே, அடுத்து வந்து வரேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் கண்டினியூஸுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா செயல் முன்னேறிட்டு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நிகழ்காலத்தில் அவர் அந்த செயலை செய்கிறார், அவ்வளோதான். இப்போ நான் போர்டை அழித்து கொண்டிருக்கிறேங்கிறது செயல் முன்னேறிட்டு இருக்கு, செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான் யூஸ் பண்ண முடியும். இதுவும் நிகழ்காலம் தான், ஆனால் செயல் முன்னேறிட்டு இருக்கு. புரியுதுங்களா ஏன் அந்த அஸ்பெக்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரொம்ப முக்கியமே இதுதான் ஃபியூச்சர். இது வந்து ப்ரெசண்ட்டு, இது வந்து பாஸ்ட். நம்ம ப்ரெசண்ட்டை எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இன்னைக்கு என்னவோ ஜென்ரலாக இன்னைக்கு என்னவோ அதுக்கு அடுத்து வர்றதெல்லாம் வந்து பாஸ்ட். அதாவது இந்த நொடி வந்து ப்ரெசண்ட்டு, இந்த நொடிக்கு அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பாஸ்ட்டு, இந்த நொடிக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஃபியூச்சர். அப்படி தான் நம்ம வந்து ஜென்ரலாக வச்சுருப்போம். அதே ஒரு பர்டிகுலர் டேட்டோ ஒரு ஏதோ சொல்லும்போது அதை பற்றி பர்டிகுலராக பேசும்போது அந்த பர்டிகுலர் டேட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது தான் பாஸ்ட்டு, பர்டிகுலர் டேட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறது தான் ப்ரெசண்ட்டு, சாரி ஃபியூச்சர். ஓகே, இப்போ நம்ம இன்னொன்று சொல்ல போகிறோம் இங்கே. அதாவது நம்ம வந்து பாஸ்ட்டுக்கும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறது இங்கே மட்டும் கிடையாது, இது பாஸ்ட்டுக்கும் போகும் அப்படின்னு நான் சொன்னேன்ல. இப்போ அந்த இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி பேசணும் அப்படின்னு. இங்கே இருக்குது பாஸ்ட், இங்கே வந்துடுச்சு, இங்கே போயிடக்கூடாது, இங்கேயும் போகலாம். ஆனால் இங்கே போனாலும் இங்கே தொடர்பு படுத்தினா மட்டும்தான் அது ப்ரெசன்ட் டென்ஸாக மாறும். இப்போ ஒரு இங்கே வந்துருச்சா, இது வந்து ஒரு இறந்த காலத்தில் நடந்த செயல், பாஸ்ட் டென்ஸ். அதாவது பாஸ்ட் ஆக்ஷன் வச்சுக்கோங்க, பாஸ்ட் டென்ஸ் ஆக்ஷன் வேணாம், ஒரு பாஸ்ட் ஆக்ஷன். அதாவது இறந்த காலத்தில் ஒரு நடந்த செயல், அந்த செயலை வந்து நம்ம நிகழ்காலத்தில் தொடர்பு படுத்தி பேசுகிறோம். புரியுதுங்களா? அந்த செயலையும் நம்ம நிகழ்காலத்தோட தொடர்பு படுத்தி பேசுகிறோம். அப்படி தொடர்பு படுத்தி பேசும்போது அதுவும் நிகழ்காலம்தான். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து எனக்கு வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஒரு புக் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் அந்த டைமில் வந்து டெலிவரி டைமில் நான் வந்து என்ன பண்ணிடுறேன், நான் கிளம்பிடுறேன். ஒரு டெலிவரி பாய் வந்து வருவார்,
அந்த புக்கை டெலிவரி பண்ணால் நீ வாங்கி வை அப்படின்னு சொல்லி என் தம்பிகிட்ட நான் சொல்லிட்டு போகிறேன். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வாங்கி வச்சுருக்கான். ஓகே, வாங்கி வச்சுருக்கான். அதுக்கப்புறம் நான் வந்து அவனுக்கு வந்து நான் வரும்போது அவன் வந்து இல்லை, அவன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். அவன் நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன். அப்போ அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா புக்கு வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனால் தமிழில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் புக்கை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நான் புக்கை வாங்கிட்டேன்னு சொல்லலாம், வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ தான் நான் வந்து கேள்வி கேட்குறேன், இப்போ ப்ரெசண்டில் தான் நான் கேள்வி கேட்குறேன். ஆனால் அவர் என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் பாஸ்ட்டில் நடந்த செயலை வந்து ப்ரெசண்டோட கனெக்ட் பண்ணுறான். அதாவது புக்கு வந்து வாங்கினதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, ஆனால் அந்த செயலை நான் இப்போ வச்சுருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் பாருங்க, அது வந்து இப்போ நடக்குது. புக்கை வந்து ஒரு 11 மணிக்கு வாங்குறான், இப்போ நான் 12 மணிக்கு வந்து கேள்வி கேட்குறேன், என்னடா புக்கு வாங்கிட்டியா அப்படின்னு. அவன் 11 மணிக்கு வாங்கிட்டான். அப்போ 11 மணிக்கு நடந்த செயலையும் இப்போ நான் வந்து கேள்வி கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா புக்கை வாங்கி வச்சுருக்கேன். அதாவது வாங்கின செயல் பாஸ்ட்டில் தான் நடந்திருக்கு, அப்படி பாஸ்ட்டில் நடந்த செயலோட தன்மையை இப்போ நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறான். புரியுதுங்களா? செயல் வந்து இங்கே, அதாவது ப்ரெசன்ட்லேருந்து இங்கே போயிட்டு இங்கே போகுது, இங்கே போயிட்டு இங்கே கனெக்ட் ஆகுது, இந்த பக்கம் போகுது, பாஸ்ட்டுக்கு போய் ப்ரெசண்டோட கனெக்ட் ஆகுது. வாங்கி வச்சுருக்கேன், வாங்கினதுங்கிற செயல் வந்து இறந்த காலத்துலேயே முடிஞ்சு போச்சு, ஆனால் அந்த செயலோட தன்மை இப்போ வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். வாங்கி வச்சுருக்கேன், புக்கை வாங்கினேன்னு சொல்லலை, புக்கை வாங்கி வச்சுருக்கேன். புக்கை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னான்னா அது பியூர் பாஸ்ட் டென்ஸ், அந்த பக்கம் போயிடுச்சு. புக்கை வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பொதுவாக ஒரு செயல் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா சப்ஜெக்ட் அங்கே இருக்கும், அந்த செயலை மூவ் பண்ணும், ஆம் போட்டு, இல்லைன்னா வந்து யூனா ஆர் போடணும், ஹீசி இட்னா இசு போட்டு மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு பாஸ்டில் நடந்த செயலை வந்து நம்ம வச்சுருக்கோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஐ ஹாவ் எ கார் அப்படிங்கிறதுல, ஐ ஹாவ் எ கார் அப்படிங்கிறதுல ஹேவுங்கிறது வந்து ஏற்கனவே நடந்து முடிந்த செயலை தான் எடுத்துக்கும். காருங்கிறது நான் ஏற்கனவே வாங்கிட்டேன், அந்த காரை இப்போ வச்சுருக்கேன். புரியுதுங்களா? சென்டென்ஸ் மேக்கிங்கில் நான் சொல்லியிருப்பேன் தெளிவாக உங்களுக்கு. ஸோ அதேனால இப்போ நான் வாங்கினேன் அப்படிங்கிற செயலை நான் செய்யலை, அந்த செயலை நான் இப்போ வச்சுருக்கேன், அந்த புக்கை வாங்கி நான் இப்போ வச்சுருக்கேன், அதைத்தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ நான் பாஸ்ட்டில் நடந்த செயலை ப்ரெசண்டோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ போட்டுக்கிறேன், ஹேவ் பாஸ்ட்டில் நான் வச்சுருக்கேன். என்ன வச்சுருக்கீங்கன்னா பாஸ்ட்டில் நடந்த செயல், ஐ ஹாவ் ரிசீவ்டு த புக். நான் வச்சுருக்கேன், என்ன வச்சுருக்கேன், ரிசீவ்டு, அந்த புக்கை வாங்கினேங்கிற அந்த செயல் தன்மையாக வச்சுருக்கேன். என்ன ரிசீவ்டு? த புக். புரியுதுங்களா? எப்படி பாஸ்ட்டில் நடந்த செயலை ப்ரெசண்டோட கனெக்ட் பண்ணிக்கிறோம்னு. இதே நான் பாஸ்ட் மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னா ஐ ரிசீவ்டு த புக், அதாவது நான் அந்த புக்கை வாங்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம், நான் புக்கை வாங்கி வச்சுருக்கேன், வந்து எடுத்து தர்றேன். அப்போ அந்த வாங்கி வச்சுருக்கேன், வாங்கின அந்த முன்னாடி நடந்த செயலோட தன்மையை நான் இப்பயும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹாவ் ரிசீவ்டு த புக். ஏன்னா செயல் வந்து இந்த ரிசீவ்டுங்கிற செயல் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கல, நடந்து முடிஞ்சிருச்சு, அந்த நடந்து முடிஞ்ச செயலோட தன்மையை நான் வச்சுருக்கேன். ஓகே, இதை வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸாக்டாக நான் கார் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நம்ம வந்து எக்ஸாக்டாக தமிழ் மீனிங் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த டென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா தமிழில் இருக்கேன் எல்லாத்துக்கும் இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறோம், இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் தான் வரும். ஏன்னா அந்த செயலை வந்து இப்போ அந்த செயலோட தன்மை இப்போ வச்சுருக்கோம், அவ்வளோதான். அந்த செயலை மூவ் பண்ணல, மூவ் பண்ணல, ஆம் போட்டு மூவ் பண்ணல. அப்போ இவங்க வந்து ஹேவ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பர்ஃபெக்ட் டென்ஸை தமிழில் எக்ஸாக்டாக ஹேவுங்கிற வார்த்தைக்கு நம்ம மீனிங் போட்டு எக்ஸாக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்க ஹேவ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஒரு பொருளோ ஒரு செயலோ வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை ஹேவ் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் இன்னொரு லாங்குவேஜில் இருக்கிறத இன்னொரு லாங்குவேஜுக்கு எக்ஸாக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு ஜென்ரலாக ஒரு மீனிங் இருக்கும். ஆனால் இந்த டென்ஸாக அதை கன்வெர்ட் பண்ணும்போது ஹேவுங்கிறது வந்து வச்சுருக்கேன்னு சொன்னால் எக்ஸாக்டாக மீனிங் வராது. ஆனால் அவங்க ஒரு பொருளையோ ஒரு செயலையோ அதை வச்சுருக்கிற தன்மைக்கு வந்து ஹேவ் தான் யூஸ் பண்ணுவாங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ ஐ ஹாவ் ரிசீவ்டு த புக். பார்த்தீங்களா? இங்கே இருக்கிற ஆக்ஷனை இதோட கனெக்ட் பண்ணிக்கிறோம்.
பாஸ்ட்டில் நடந்த ஆக்ஷனை ப்ரெசண்ட்டோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறது ப்ரெசண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, பாஸ்ட்டுக்கும் சேர்த்து தான். ஆனால் இந்த பாஸ்ட்டுக்கு அங்கே போயிடக்கூடாது, அந்த பாஸ்ட்டை நம்ம ப்ரெசண்ட்டோட கனெக்ட் பண்ணணும். ஐ ஹாவ் டேக்கன் குட் மார்க்ஸ், அதில் நான் என்றைக்கோ மார்க் எடுத்திருக்கேன், அந்த மார்க்கை நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஐ டுக் குட் மார்க்ஸில் ஐ ஹாவ் டேக்கன் குட் மார்க்ஸ், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் மார்க் எடுத்தேன் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸ். நான் அதை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்பயும் அதை வச்சிருக்கேங்கிற ஒரு தன்மையில் பேசுகிறேன். ஐ ஹாவ் டேக்கன் குட் மார்க்ஸ். புரியுதுங்களா? ஸோ இங்கே இருந்து இங்கேயும் போயிட்டு வரும் ப்ரெசன்ட் டென்ஸ். அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஆம் வாட்சிங் எ மூவியில் பர்டிகுலராக ஒரு இடத்துல நடக்கிற செயலை சொன்னோம். இப்போ இங்கே இருந்து இங்கே போயிட்டு வரதையும் நம்ம சொல்கிறோம். ஆனால் ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஏன்னா இங்கே வந்து கனெக்ட் ஆகுது இந்த பாஸ்ட் ஆக்ஷன் அந்த வாங்கினேங்கிற பாஸ்ட் ஆக்ஷன் வந்து இங்கே கனெக்ட் ஆகுது. அதே நேரத்தில் அந்த இருக்கிறேங்கிறது வந்து இங்கேயே நடக்குது. அப்போ இதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஹேவ் போடுறதும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். பாஸ்ட் டென்ஸில் நடந்த ஒரு செயலை நான் இப்போ வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்கிறேன். புரியுதுங்களா? அப்போ இந்த பக்கம் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறது ஃப்யூச்சருக்கும் ஆனது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இதுக்கு பேர்லாம் அஸ்பெக்ட்ஸ். அதாவது ஒரு ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறது இங்கே மட்டுமே செயல்படாது, இங்கேயும் போகும், இங்கேயும் போகும், இங்கே இருந்து இங்கேயும் போகும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வெறும் படிக்கிறேன், படித்து கொண்டிருக்கிறேன், படித்திருக்கிறேன், படித்து கொண்டே இருக்கிறேன் இந்த மாதிரி படித்தோம்னா புரியாது. இந்த மாதிரி தெளிவாக இந்த பக்கம் போகுது, அந்த பக்கம் போகுது, இந்த ஏற்கனவே நடந்த செயலையும் ப்ரெசண்ட்டோட கனெக்ட் பண்ணி பேசலாம், ப்ரெசன்ட் டென்ஸ்லேருந்தே ஃப்யூச்சருக்கும் பேசலாம் அப்படிங்கிறதும் தெரியணும். அப்புறம் இங்கேருந்து பாஸ்ட்லேருந்து அப்படியே ஃப்யூச்சருக்கு போகிற மாதிரியும் பேசலாம் அப்படிங்கிறதும். ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே இவ்வளோ விஷயங்கள் பேச முடியும். வெறும் இந்த பக்கம் போயிட்டாவே பாஸ்ட் டென்ஸு, இந்த பக்கம் போயிட்டாவே ஃப்யூச்சர் டென்ஸு அப்படின்னு எடுத்துக்க கூடாது. ஓகே, இப்போ அடுத்து இப்போ வந்து ரெண்டாவது மாற்றமா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சருக்கு ப்ரெசண்ட்லேருந்து எப்படி நம்ம ஃப்யூச்சருக்கே பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா மனிதர்கள் வந்து ஜஸ்ட்டு நிகழ்காலத்தில் நடக்கிறத நான் படிக்கிறேன், நான் வாசிக்கிறேன், நான் ஓடுறேன் இப்படி மட்டுமே பேச மாட்டாங்க. நேற்று நான் அந்த படத்தை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்படியே மனிதர்கள் பேசுவாங்க. ஒரு பாஸ்ட் ஆக்ஷனை ப்ரெசண்ட்டோட கனெக்ட் பண்ணிக்குவாங்க. ஒரு ப்ரெசண்ட் சூழ்நிலையை ஒரு ஃப்யூச்சரோட கனெக்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா மனிதர்களாலும் அப்படிலாம் வித்தியாசமாக பேச முடியும். ஓகே, இப்போ வந்து ஒரு ப்ரெசண்ட் வெர்பை போட்டு எப்படி ஃப்யூச்சரை இதோட கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பக்கம் போக போகுது, இப்போ இந்த பக்கம் போகிற மாதிரி பேச போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. சரி விடுங்க, அதை விடுங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. டேக் த சீட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, டேக் யுவர் சீட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. டேக் த சீட் சொன்னால் கூட உங்களுக்கு புரியாது. டேக் யுவர் சீட் அப்படின்னு சொல்லும்போது அந்த நீங்கள் வந்து உட்காந்துக்குங்க, உங்கள் சீட்டில் உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் டேக் யுவர் சீட். ஆக்சுவலாக அந்த உட்காந்துருங்க அப்படிங்கிற அந்த செயல் இன்னும் நடக்கலை, அது இன்னும் நடக்கலை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரெசன்ட் டென்ஸில் தான் அதையும் சொல்கிறோம். டேக் யுவர் சீட். அவர் இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கலையே, அந்த செயல் நடந்து முடிஞ்சிருச்சா? இன்னும் நடக்கலை. நடக்காததுக்கு முன்னாடியே நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஐ அட்டன் த கால். உங்களுக்கு ஃபோன் வருது, உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் வருது. அவர் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிறாரு. அவங்க வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் தள்ளி, அதாவது அவங்க நின்றுட்டு இருக்கிறாரு. நீங்கள் வந்து உடனே அவர் வரங்களாட்டி ஃபோன் கட் ஆகிடுற மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? டாடி ஐ அட்டன் த கால் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அதாவது நீங்கள் வந்து ஃபோன் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இதில் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் கால் அட்டன் பண்ணிட்டீங்களா? இன்னும் அந்த செயலை நடக்கலையே இன்னும். புரியுதுங்களா? அப்போ இந்த செயல் நடக்கிறது, அந்த அட்டன் பண்ணுற செயல் வந்து எதிர்காலத்தில் தான் நடக்க போகுது. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுறது ப்ரெசன்ட் டென்ஸ். புரியுதுங்களா? ஸோ ஐ அட்டன் த காலில் இந்த செயல் இன்னும் நடக்கவே இல்லை. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நடக்கிறத மட்டும்தானே பேசணும், நிகழ்காலத்தில் நடக்கிறதானே பேசணும். அப்போ இந்த செயல் இன்னும் நடக்கவே இல்லையா? காலை நீங்கள் இன்னும் அட்டன் பண்ணவே இல்லை. நான் கால் அட்டன் பண்ணுறேன்னு சொல்லி பேசுகிறீங்க. நீங்கள் கால் அட்டன் பண்ணிட்டீங்களா?
இன்னும் அட்டன் பண்ணல. அந்த செயல் அட்டன் பண்ணுறங்கிற செயல் நடக்கவே இல்லை. ஆனால் ஃப்யூச்சரில் நடக்க போகிற செயலை நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசுகிறீங்க. ஸோ இந்த பக்கமும் போகும். இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்னா, மோடி நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேப்பரில் போடுவாங்க. மோடி நாளை தமிழகம் வருகிறார். இதில் நாளை அப்படிங்கிறத மட்டும் தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா மோடி தமிழகம் வருகிறார், இது அப்படியே ப்ரெசன்ட் டென்ஸ். வருவார் நம்ம என்ன நினைப்போம், வருவார்னா தானே ஃபியூச்சர் டென்ஸு, வருகிறாருங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். ஆனால் எப்படி அந்த நாளை கூட சேர்த்தாங்க? மோடி நாளை தமிழகம் வருகிறார், இதோட மீனிங் வந்து இன்னைக்கு அவர் வர்றாருங்க அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு நடந்தால் தான் அந்த ப்ரெசன்ட்னு சொல்கிறோம். அப்போ நாளைக்கு நடக்கிறது ஒரு ஃபியூச்சர் தானே, ஏன் ஃபியூச்சரில் சொல்லாமல் மோடி நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபியூச்சரில் நடக்க போகிற ஆக்ஷனை ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து இங்கே இருக்கிற ஆக்ஷனை எப்படி இங்கேருந்து பேசுகிறாங்க? ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸுக்கு மட்டும் கிடையாது, அது இந்த பக்கமும் போகும். புரியுதுங்களா? நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்னால் ப்ரெசன்ட் டென்ஸ் தான், அது நிகழ்காலத்துக்கு மட்டும்தான் அப்படிங்கிற அந்த கான்செப்டை தூக்கி எறிஞ்சிடணும். அது இந்த பக்கமும் போகும், இந்த பக்கமும் போகும், இந்த பக்கம் இந்த பக்கமும் போகும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் தான் டென்ஸோட அஸ்பெக்ட்ஸ். டென்ஸ்னால் என்ன, இங்கே மட்டுமே நம்ம எடுத்துப்போம். ஆனால் அந்த அஸ்பெக்ட்ஸ் இருக்குது பாருங்க, கண்டினியூஸ், பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட்னா இங்கேருந்து இந்த பக்கம் போகிறது, பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இந்த பக்கம் இந்த பக்கம் போகும். ஓகே, இப்போ அடுத்து, அதாவது மோடி நாளை தமிழகம் வருகிறார் எப்படி சொல்கிறாங்க? மோடி கம்ஸ் டு டிஎன் டுமாரோ. இந்த கம்ஸ் என்னது? ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஏன் அப்படின்னா ஒரு செயலை வந்து நம்ம நிகழ்காலத்தில் பிளான் பண்ணுறோம், நாளைக்கு எதை செய்வோம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே பிளான் பண்ணியிருக்காங்க. சரி, முன்னாடியே பிளான் பண்ணுறாங்க, பிளான் பண்ணி சொல்கிறாங்க மோடி நாளை தமிழகம் வருகிறார். இதை ஃபியூச்சர் டென்ஸில் தானே சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். மோடி நாளை தமிழகம் வருவார் அப்படிங்கிறது பியூர் ஃபியூச்சர் டென்ஸ். அதில் ஒரு ஏற்கனவே பிளான் பண்ண ஒரு தன்மை இருக்காது. அதாவது மோடி ஏற்கனவே வர்றார் அப்படிங்கிறதுல ஏற்கனவே இந்த செயல் திட்டமிடப்பட்டது அப்படிங்கிறதுக்கான தன்மை இருக்காது. மோடி நாளை தமிழகம் வருவார் அப்படிங்கிறதுல அது அவரோட செயலை தான் குறிக்குது, அவர் தான் அந்த செயலை செய்ய போகிறாரு. ஆனால் அதில் வந்து ஆல்ரெடி இந்த செயல் பிளான் பண்ணி நடக்குது அப்படிங்கிற தன்மை வராது. நான் நாளை ஸ்கூலுக்கு வருவேன், சார் கேட்குறாரு நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு வருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸ்கூலுக்கு வருவேன் சார் அப்படின்னு நான் வந்து உடனே தான் சொல்கிறேன். அதில் நான் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கேனா? இன்ஸ்டன்டேனியஸாக நான் வந்து அதுக்கு சாருக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். அதில் என்னோட விருப்பம் மட்டும்தான் இருக்குது. ஃபியூச்சர் டென்ஸுங்கிறது வருவேன் போவேன் இதெல்லாம் வந்து விருப்பம். அப்போ பிளான் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டியை சொல்லணும், எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு ஆக்டிவிட்டியை சொல்லணும் அப்படின்னா மோடி நாளை தமிழகம் வருகிறார். ஏன்னா பிரதமர் வந்து தமிழகம் வர்றது வந்து முன்னாடியே பிளான் பண்ணிவிடுவாங்க, எத்தனாம் தேதி வருவாங்க அப்படின்னு. இப்போ அடுத்த மாதம் வர போகிறாரு, அது இப்பயே பேப்பரில் போட்டுட்டாங்க, அடுத்த மாதம் வர்றாரு அப்படின்னு சொல்லி சின்ன பாக்ஸில் போட்டிருப்பாங்க, இந்த தேதியில் வந்து அடுத்த மாதம் வர போகிறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ அதெல்லாம் பிளான்டு ஆக்டிவிட்டி. அப்போ அதை நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா இங்கே இருந்துக்கிட்டே அந்த அந்த டைம் இருக்குது பாருங்கள், அதை மட்டுமே போட்டு ஓகே இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ், இது ஆக்சுவலாக இதை தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட், இது சேர்க்கவும் இது வந்து ஃபியூச்சராக மாறிடுச்சு. புரியுதுங்களா? இங்கே இருந்துக்கிட்டே இங்கே ஒரு செயலையும் நம்மளால் சொல்ல முடியும், இங்கே இருந்துக்கிட்டே இங்கே ஒரு செயலையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும், இங்கே இருந்துக்கிட்டே இங்கே ஒரு பர்டிகுலர் டைமையும் நம்மளால் சொல்ல முடியும். இங்கே இருந்துக்கிட்டே ஜென்ரலாக நான் வந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதுவும் இல்லாமல் இங்கே பர்டிகுலர் பாயிண்ட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவும் நம்மளால் சொல்ல முடியும். இவ்வளவு இருக்கிறனால தான் நமக்கு டென்ஸை கண்டாவே பயமாக இருக்கும். புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா டென்ஸுங்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு காலம் மட்டும் எடுத்துக்கூடாது, அதுக்கு ரொம்ப சட்டிலாக மீனிங் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஒருத்தர் கேட்குறாரு நீங்கள் உங்களுக்கு வந்து பைக் ஓட்ட முடியுமா இல்லை கார் ஓட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அந்த இடத்துல கார் ஓட்ட முடியும்னு பதில் சொல்லலாம். நான் ஏற்கனவே கார் ஓட்டியிருக்கேன் சார் அப்படிங்கிறதுல அவர் கேட்ட முடியுமாங்கிறதுக்கான அந்த எக்ஸாக்டாக என்னால் முடியும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி நம்ம பதில் சொல்ல.
ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துக்கிட்டே நான் ஏற்கனவே கார் ஓட்டியிருக்கேன்னு ஒரு பாஸ்ட் டென்ஸ், ஒரு பாஸ்ட்டில் நடந்த ஆக்ஷனை இப்போ தொடர்புபடுத்தி நான் ஏற்கனவே கார் ஓட்டியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ஏற்கனவே ஓட்டியிருக்காருன்னா இவரால் கார் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாரு. ஏன் அப்படின்னா, ஏன் இந்த மாதிரிலாம் இந்த பக்கம் போகுது இந்த பக்கம் போகுது அப்படிலாம் நம்ம வந்து ஒரு கேள்விக்கு முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு முடியும்னு நான் டைரெக்டாக சொல்ல, நான் ஏற்கனவே கார் ஓட்டியிருக்கேன் சார் 2 வருஷமா அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்படிங்கிறக்காக அந்த வருஷத்திலாம் நான் சொல்கிறேன். அப்போ நான் வந்து என்னோடய பாஸ்ட் ஆக்ஷனை நான் வந்து ப்ரெசென்ட்டோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி மனிதர்கள் பேசுகிறாங்க. அதனால தான் இது இந்த பக்கம் போகுது இந்த பக்கம் போகுது எல்லா வேலையும் செய்யுது. மனிதர்கள் வந்து ஜஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸாக இங்கே மட்டுமே தான் பேசுவேன், ஃபியூச்சர் டென்ஸாக இந்த இடத்துல மட்டுமே தான் பேசுவேன், பாஸ்ட் டென்ஸாக இங்கே மட்டுமே தான் பேசுவேன் இல்லை, ப்ரெசன்ட் டென்ஸாக இங்கேருந்து இங்கே போயிட்டும் வருவேன், இங்கேருந்து இங்கேயும் போவேன். புரியுதுங்களா? இந்த மாதிரி குழப்பம் இருக்கிறனால தான் நமக்கு எந்த டென்ஸை சரியாக யூஸ் பண்ணுறது நமக்கு தெரியறதில்ல. ஏன்னா தமிழில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து நம்ம இங்கேருந்து அங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்மளும் யூஸ் பண்ணுறோம். இந்த மோடி நாளை தமிழகம் வருகிறார் நம்மளும் யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம வந்து ரிலாக்ஸ் விட்டுறோம், அதில் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம் அந்த மாதிரி. ஆனால் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் கண்டிப்பாக இதுதான் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சப்ஜெக்ட் வந்து இருந்து இது சப்ஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம ஆம் போட்டு, அதாவது ஐக்கு ஆம் போட்டு அது இருக்கிறேன் அப்படிங்கிறத நிலைப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த செயல் மூவ் ஆகிறதையும் காட்டணும். சப்ஜெக்ட் இதில் தான் இருக்குது அப்படின்னு இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால தான் நமக்கு வந்து டென்ஷனாகவே ஒரே குழப்பமாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது மோடி நாளை தமிழகம் வருகிறார் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதையே கண்டினியூஸ் அஸ்பெக்ட்லையும் நம்ம சொல்ல முடியும். அது எப்படி அப்படின்னா, இப்போ நான் வந்து அடுத்த மாதம் அமெரிக்கா போகிறேன் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அது ஒரு பிளான் பண்ண ஆக்டிவிட்டி. நான் ஏற்கனவே பிளான் பண்ணி அதுக்கான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், விசா எடுத்துக்கிட்டு இருக்கேன், பணம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன், என்னைக்கு போகிறது அப்படின்னு சொல்லி நான் வந்து ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்ப ஐ ஆம் கோயிங் டு அமெரிக்கா நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு நான் சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்ங்கிறது ஃப்யூச்சர், ஆனால் நான் போய்கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுல இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக செயல் மூவ் ஆகிட்டுருக்கு. ஐ ஆம் கோயிங் டு அமெரிக்கா நெக்ஸ்ட் மந்த் செயல் மூவ் ஆகிட்டுருக்கு. அந்த செயல் இப்படி மூவ் ஆகிட்டுருக்கு, ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனாலும் நெக்ஸ்ட் மந்த்ங்கிறது வந்து ஃப்யூச்சரை காட்டிடுச்சு. இந்த செயல் எங்கே போய் இதாகுது அப்படின்னா நெக்ஸ்ட் மந்தில். அப்போ செயல் வந்து ப்ராக்ரஸ் ஆகி நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் போகுது. புரியுதுங்களா? செயல் ப்ராக்ரஸ் ஆகி போய்கிட்டே இருந்து நெக்ஸ்ட் மந்த் ஃப்யூச்சருங்கிறது நெக்ஸ்ட் மந்த்ங்கிறது ஃப்யூச்சர் தானே, நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் போகுது. அப்போ அதையும் நம்ம சொல்கிறோம், ஐ ஆம் கோயிங் டு அமெரிக்கா நெக்ஸ்ட் மந்த். அப்போ இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் போய்கிட்டே இருக்கு. அந்த ஒரு டைமை சொல்லும்போது அந்த டைம் வரைக்கும் போகுது. நான் படித்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுல அந்த செயல் இங்கே எக்ஸாக்டாக இருக்குது, ஆனால் மூவ் ஆகிட்டு இருக்கு. அதே இங்கே ஐ ஆம் கோயிங் டு அமெரிக்காவில் அந்த செயல் மூவ் ஆகிட்டு இருக்கு. அது எது வரைக்கும் போகுதுன்னா ஃபியூச்சரில் நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் போகுது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம டென்ஸை வந்து பேச முடியும். இன்னும் இருக்குது. அதாவது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். அதாவது பாஸ்ட்லேருந்து ப்ரெசண்ட்டை தாண்டி அப்படியே போய்கிட்டே இருக்கும். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டென்ஸுங்கிறது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு மட்டும் இங்கே மட்டுமே கிடையாது. இந்த பக்கம் போகும் இந்த பக்கம் போகும், இங்கே பர்டிகுலர் பாயிண்ட் சொல்லும், அப்படியே மூவ் ஆகிட்டே பர்டிகுலர் டைம் வரைக்கும் போகும். இப்படிலாம் அது பண்ணுறனால தான் நமக்கு ஒரே குழப்பம், எதை யூஸ் பண்ணுறது எதை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ இங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் போய்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் போகுது, அதாவது இங்கே ஆரம்பித்து இப்படி போகிறது. ஏன்னா இங்கே நம்ம ஏற்கனவே பாஸ்ட்டில் ஒரு செயலை ப்ரெசண்ட்டோட கனெக்ட் பண்ணோம். ஆனால் அது இந்த செயல் இங்கேயே முடிஞ்சு போச்சு. இங்கே செயல் இங்கே முடிஞ்சு போச்சு. அந்த முடிஞ்சு போன ஒரு செயலோட தன்மையை மட்டும்தான் நம்ம வச்சுருந்தோம். அதுதான் பாஸ்ட்டு பர்ஃபெக்ட். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாஸ்ட்டில் ஆரம்பிக்கிற ஒரு செயல் அப்படியே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது, இங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்குது, இப்படி மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. அந்த மாதிரி பேச போகிறோம். நம்ம ப்ரெசண்ட்னா என்ன நினச்சிக்கிறோம், இங்கே மட்டும்தான் கிடையாது. ஆனால் எல்லாத்துக்கும் இது ஏன் ப்ரெசண்ட்டாக மாறுதுன்னா, எல்லாத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குது. இங்கேருந்து இங்கே ஆரம்பித்தாலும் இப்படி தான் வருது. இங்கே செயல் முடிஞ்சிருந்தாலும் இங்கே கனெக்ட் பண்ணுறோம். ஓகே,
அதுக்கு பேர் இங்கே ஆரம்பித்து அப்படியே இங்கேயே போயிட்டே இருக்கிற மாதிரி நம்ம பேசுகிறதுக்கு பேர் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிற ஒரு அஸ்பெக்ட். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா புரியும். ஆனால் நீங்கள் ட்ரெயின் அப் பண்ணி நீங்கள் கரெக்டாக இதெல்லாம் இப்படி தான் யூஸ் பண்ணுன்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணாதான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிபடும். கரெக்டாக இந்த டென்ஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு பாஸ்ட் ஆக்ஷனை வந்து ப்ரெசண்டோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ பர்ஃபெக்ட் செலக்ட் பண்ணோம். ஒரு பாஸ்ட்டில் நடந்ததை அப்படியே கண்டினியூஸ் ஆகி மறுபடியும் போயிட்டு இருக்கிற மாதிரி பேசுகிறோம். அப்போ பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணோம். அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். வெறும் படித்து கொண்டே இருக்கிறேன் அந்த வார்த்தையில் இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. இப்படி சொல்லி இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் போகுது அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரியணும். ஓகே, இப்போ நான் வந்து காலையில் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் இப்போ படிக்கலை, 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதாவது இப்போ நான் படிக்க தொடங்கினது எப்போ? 2 மணி நேரத்துக்கு முன்னாடி. 2 மணி நேரத்துக்கு முன்னாடிங்கிறது பாஸ்ட். ஆனால் அங்கேருந்து அந்த செயல் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது. இப்பயும் நடந்துக்கிட்டு இருக்கு, அப்படியே இப்படி போகுது. அப்போ இங்கே ஆரம்பித்து இதுதான் ப்ரெசண்ட்டு, இங்கே ஆரம்பித்து இங்கே அப்படியே நடந்துக்கிட்டு போயிட்டே இருக்கு. இந்த மாதிரியும் பேச முடியும். ப்ரெசண்ட்டுங்கிறது இங்கே மட்டுமே பேசுறது கிடையாது, இப்படி போகுது எல்லாம் வருது. ஓகே, இப்போ அந்த மாதிரி பேசுகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு பேர் தான் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அஸ்பெக்ட். அதாவது இந்த டென்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, அது எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னா நான் எப்போ ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பாஸ்ட்டில் நடந்த ஒரு ஆக்ஷனை ஹேவ் பண்ணணும். இப்போயும் வச்சுருக்கணும் அப்படின்னா நம்ம எப்போ என்ன பண்ணணும்? ஹேவ். பாஸ்ட்டில் நடந்த ஒரு ஆக்ஷனை ஓகே நான் வச்சுருக்கேன் என்ன. ஆனால் அங்கே வந்து நம்ம முடிஞ்சு போன ஆக்ஷனை சொல்லணும் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணணும். நான் முடிஞ்சு போன ஆக்ஷனை இப்போ வச்சுருக்கேன் அப்படின்னா. ஆனால் நான் அங்கேயே வந்து செயல் தொடர்ந்து அங்கேருந்து இங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசும்போது நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா சப்ஜெக்டை வந்து அங்கே கொண்டு போய் வைக்க வேண்டியதாக இருக்குது. சப்ஜெக்ட் அங்கே இருக்குது, அதாவது இங்கே இருக்குது, அப்போ தான் செயலை மூவ் பண்ண முடியும் இங்கேருந்து. ஏன்னா செயல் வந்து இங்கே முடிஞ்சு போகல, அதை பற்றி பேசலை, இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிட்டே இருக்கிறத பற்றி பேச போகிறோம். அப்போ சப்ஜெக்ட் வந்து அங்கே இருக்கணும், இருந்தால் தான் அந்த செயலை மூவ் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். சப்ஜெக்ட் அதாவது ஐ ஆம் டீச்சிங்கில் நான் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறேங்கிறதுல சப்ஜெக்டை நிலைப்படுத்தணும், அதில் தான் இருக்குது அப்படின்னு. அப்போ ஒரு பி வெர்பு போனோம், பீனா இருக்குல்ல, சப்ஜெக்ட் அதில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஆனால் நான் இங்கே நடக்கிற செயலை தான் இங்கே வச்சுருக்கேன் அப்படி. ப்ரெசண்ட்னா அந்த செயலை நான் வந்து ஹேவ் பண்ணுறேன், ஆனால் அது அங்கேருந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது, சப்ஜெக்ட் அந்த செயலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறப்ப நான் வந்து இது இருக்குது பாருங்கள் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஏன்னா இது வந்து இங்கே நடந்து முடிஞ்சு போன செயல் தான். அதாவது அந்த செயல் வந்து பாஸ்ட்டில் இருக்குது, பாஸ்ட்டில் சப்ஜெக்ட் இருந்திருக்கு. அப்போ பீன், பீக்கு வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து பீன். அப்போ சப்ஜெக்ட் அங்கேயே இருந்திருக்கு. அப்போ அங்கேருந்து என்ன பண்ணுதுன்னா செயலை ஆக்டிவ் பண்ணுது, செயலை வந்து இங்கே முடிச்சு விடல, ஆக்டிவ் பண்ணுது. அதனால ஐ ஹாவ் பீன் ரீடிங். நான் இருந்திருக்கேன். எப்படி இருந்திருக்கீங்க? படித்துக்கொண்டே. ரீடிங் வருதுங்களா? எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா? எப்படி வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு. நான் ஏற்கனவே நடந்து முடிஞ்சு போன செயலை வச்சுருக்கேன் ஹேவ். அது என்ன செயல்னா நான் சப்ஜெக்ட் அங்கே இருந்து அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓகே, செஞ்சுக்கிட்டு இருக்குனாவே ஆக்டிவாக இருக்கிற வெர்பு தான் வரணும். இந்த பீன் ஏன் வந்திருக்குன்னா சப்ஜெக்ட் அங்கே இருந்து அந்த செயலை செய்யுது, சப்ஜெக்டை நிலைப்படுத்துகிறோம். பாஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம், அதனால தான் பீன். ப்ரெசண்ட்னா நம்ம ஆம் போட்டு டீச்சிங் சொல்லலாம். பாஸ்ட்டில் இந்த பக்கம் நடந்தது, அதாவது 2 மணி நேரமாக நான் படிச்சுட்டு இருக்கேங்கிறப்ப அந்த 2 மணி நேரங்கிறது இப்போ இருந்து முன்னாடி பாஸ்ட். அப்போ பாஸ்ட்டுங்கிறனால நம்ம என்ன போட வேண்டியதுக்குன்னா பீன், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது டென்ஸே இல்லாத வெர்பு, பர்டிகுலர் டென்ஸே இல்லை இதுக்கு பீனுக்கு. ஏன் அப்படின்னா டென்ஸ் போட்டோம்னா அது பாஸ்ட்டுக்கு போயிடும். நமக்கு வந்து டென்ஸ் தேவை கிடையாது, செயல் வந்து அதாவது சப்ஜெக்ட் வந்து அங்கே இருந்துச்சு பீன். அப்போ என்ன பண்ணிடுறோம்? படிச்சுக்கிட்டே இருந்துச்சு, அப்படி தான் நம்ம போடணும். நமக்கு ஏன் இந்த ரெண்டுலேயும் வந்து வெர்ப்லெஸ் டென்ஸ்லெஸ் ஆக்ஷன், இதுவும் டென்ஸ்லெஸ் ஆக்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா செயல் முன்னேறிட்டு இருக்கு, இது செயல் வந்து இப்போ சப்ஜெக்ட் வந்து அங்கே இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இருந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்கு, அங்கேருந்து சப்ஜெக்ட் அங்கே இருந்துச்சு, அதுக்கப்புறம் செயல் மூவ் ஆகிட்டே இருக்குது. ஓகே,
நமக்கு இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன டென்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால இதில் டென்ஸ்லெஸ் வெர்பாக இருந்தாலும் நமக்கு செயல் மட்டும்தான் இங்கே முக்கியம். இங்கே நமக்கு இந்த வெர்பில் வந்து ஆக்ஷனும் இருக்குது, டென்ஸும் இருக்குது. என்ன டென்ஸ் அப்படின்னு, இது ப்ரெசன்ட் டென்ஸ் ஹேவ்ங்கிறது. நான் அங்கே வந்து இருந்த தன்மையாக வச்சுருக்கேன். எந்த தன்மைனா பீன், அங்கே இருந்தேன். என்ன எப்படி இருந்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு இருந்தேன், படித்துக்கொண்டே ஆக்டிங், இந்த செயல் மூவ் ஆகிட்டே தான் இருக்குது, ஆக்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்குது. இதில் இன்னும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மாதிரி முடிஞ்சு போல. ஆனால் இருங்கிறது வந்து இங்கே இருந்து ஆரம்பித்து அப்படியே போய்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? இந்த பீங்கிறது வந்து முடிஞ்சு போச்சு, அங்கே இருந்தது. ஆனால் ரீடிங்கிறது கண்டினியூஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால பீங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இங்கே இருந்தேன், எப்படி இருந்தீங்க, படித்துக்கொண்டே. இப்பயும் செயல் வந்து ஆக்டிவ்ல இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இங்கேருந்து இப்படி போய்கிட்டே இருக்கு. ஏன் பீனை வந்து இங்கே போட்டோம் அப்படின்னா, செயல் ஆக்டிவாக இருக்கணும்னா சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நிலைப்படுத்தி ஆகணும். அந்த டென்ஸில், அதான் அந்த சென்டென்ஸில் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சப்ஜெக்டை நிலைப்படுத்துறதுக்காக நம்ம பீன். அதுவும் பாஸ்ட் அப்படிங்கிறனால பாஸ்ட் பார்ட்டிசிபிள். டென்ஸ் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் பீன் ரீடிங். என்ன ரீடிங்? த புக். அப்போ இங்கே ஆரம்பித்த ஒரு செயல் இப்படியே போயிட்டே இருக்குது. அதை நான் வச்சுருக்கேன். இப்படி ப்ராக்ரஸ் ஆகிக்கிட்டே இருக்குது, ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்கு. இன்னும் ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்குது, படிச்சுக்கிட்டே இருக்கேன். அதனால தான் ஐ ஹாவ் பீன் ரீடிங் த புக்னா நான் படித்துக்கொண்டே இருக்கிறேன். தமிழில் நம்ம வந்து அந்த படித்துக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு எக்ஸாக்டாக அந்த மீனிங் எடுக்கக்கூடாது. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுக்குள்ளே என்ன இருக்குது இங்கிலீஷில் அப்படின்னு தான். ஏன் அவங்க இந்த டென்ஸை இப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். புரியுதுங்களா? இந்த பாஸ்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கேன். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னா என்ன, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா என்ன அப்படின்னு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சென்டென்ஸ் மேக்கிங் வீடியோ இருக்குது, அந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து 36 நினைக்கிறேன், 36வது கிளாஸ்னு. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் பின் ரீடிங் த புக். இங்கேருந்து இங்கே வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி பண்ணிட்டோம். தெரிஞ்சிருச்சுங்களா இங்கேருந்து இங்கே ஏன் வருது அப்படின்னு? ஓகே, இப்போ இன்னொரு விஷயம், இன்னும் அடுத்து, அதாவது இங்கேருந்து இங்கே போகிற ஆக்ஷனை வந்து நம்ம சொல்லிட்டோம். இங்கேருந்து இங்கே வர்ற ஆக்ஷனை, இங்கே 2 ஆக்ஷன் நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே முடிஞ்சு போன ஒரு ஆக்ஷனே நம்ம ப்ரெசென்ட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து கண்டினியூஸ் ஆகிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆக்ஷனே நம்ம ப்ரெசென்ட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே முடிஞ்சு போன ஆக்ஷன் வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட். இங்கே ஆரம்பித்து நடந்துக்கிட்டே இருக்கிற ஆக்ஷன் வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதாவது நீங்கள் ரொம்ப பாசிட்டிவ் போயிடக்கூடாது. இங்கேயும் போகலாம், ஆனால் இங்கே இதோட தொடர்பு படுத்திடணும். தொடர்பு படுத்தினீங்கன்னா தான் அது பாஸ்ட்டை வந்து ப்ரெசென்ட்டோட தொடர்பு படுத்தினா தான் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். தொடர்பு படுத்தாமல் விட்டிங்கன்னா அவ்வளோதான், அது பாஸ்ட்டாக போயிடும். ஓகே, ஒரு பாஸ்ட்டை நம்ம ப்ரெசென்ட்டோட தொடர்பு படுத்தோம்னா தான் அது பர்ஃபெக்ட். தொடர்பு படுத்தலை அப்படின்னா அது பாஸ்ட், பியூர் பாஸ்ட்டாக போயிடும். ஓகே, தொடர்பு படுத்தினோம்னா தான், தொடர்பு படுத்தி கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அடுத்து நான் ஏற்கனவே வந்து இன்னொன்று சொல்லியிருக்கேன். இப்போ இப்படி இந்த 3க்குமே போகிறது, அதாவது இங்கே ஆரம்பித்து இங்கே வந்து இங்கேயும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனும் நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் பேசுகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஐ ட்ரிங்க் காஃபி டெய்லி. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, காஃபி ஐ ட்ரிங்க்னா வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் தான். இதோட அர்த்தம் என்ன, நான் தினமும் காப்பி குடிக்கிறேன். அப்போ தினமும் காப்பி குடிக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம இதுக்கு முன்னாடியும் காப்பி குடிச்சிருந்தோம் அப்படின்னு தான் அர்த்தம். இனிமேலும் நான் காப்பி குடிப்பேன் அப்படின்னு தான் அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் போகுது, இந்த பக்கமும் போகுது. ஐ ட்ரிங்க் காஃபி டெய்லி, நான் தினமும் காப்பி குடிக்கிறேன். இதோட மீனிங் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்னால் இங்கே மட்டுமே எடுத்துக்கூடாது. இது இந்த பக்கமும் போகுது, இந்த பக்கமும் போகுது. நான் தினமும் காப்பி குடிக்கிறேன் அப்படின்னா அதோட அர்த்தம் போன வாரமும் குடித்தேன், போன மாதமும் குடித்தேன், இல்லை 2 நாளுக்கு முன்னாடி குடித்தேன், அதுக்கப்புறம் இங்கே நிறுத்தலை. நான் தினமும் குடிக்கிறேன்னு சொல்லும்போது நாளைக்கும் குடிப்பேன் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ அது இந்த பக்கமும் போகுது. இதோட மீனிங் டென்ஸில் இவ்வளோ இருக்குது. பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க. ஐ ஹாவ் அப்ளைடு ஃபார் எ ஜாப், நான் ஒரு வேலைக்கு விண்ணப்பித்திருக்கிறேன். ஐ அப்ளைடு ஃபார் எ ஜாப்னா நான் ஒரு வேலைக்கு விண்ணப்பித்தேன். ஐ ஹாவ் அப்ளைடு ஃபார் எ ஜாப்னா நான் ஒரு வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்கேன், அதுக்கு எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருமா வராதான்னு சொல்லி காத்திருக்கேங்கிற மீனிங். ஏன் இந்த டென்ஸ்லாம் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி தெரியுதா? ஐ அப்ளைடு ஃபார் எ ஜாப்லேயே நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கலாம்.
அதில் வந்து என்னென்னா நான் ஒரு வேலைக்கு விண்ணப்பித்தேன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாயிடும். ஆனால் ஐ ஹாவ் அப்ளைடு ஃபார் எ ஜாப் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்கேன், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருமா வராதான்னு வெயிட் பண்ணுறேங்கிற அர்த்தம். அதாவது இங்கே வந்து ஹேவ் சொல்லும்போது அந்த தன்மை இன்னும் இருக்குது, பாஸ்ட்டில் நடந்த அந்த அப்ளைடு ஃபார் அப்படிங்கிற தன்மை இன்னும் இருக்குது. அதனால நான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் நம்ம இந்த மாதிரிலாம் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் 2 மணி நேரமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் யாருமே இந்த ரூமுக்கு வரல அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அப்போ 2 மணி நேரமாக நான் இந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் அந்த காலகட்டங்களில் யாரும் இங்கே வரல அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ஸோ அதனால தான் இங்கே இருந்து இங்கே கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்கிற ஆக்ஷனை சொல்கிறோம், அந்த நேரத்தில் எந்த செயலும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பேசுகிறோம். அதனால தான் இதெல்லாம் நம்ம உருவாக்குறோம். நான் வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்கேன், வருமா வராதான்னு தெரில, அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மீனிங்லாம் நம்ம கண்டினியூஸாக பேசுகிறோம். இதுக்கடுத்து இன்னும் பேசுவோம். அப்படிங்கிறனால தான் இதெல்லாம் உருவாக்குறோம். புரியுதுங்களா எதுனாலன்னு? நான் வேலைக்கு விண்ணப்பித்தேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா, ஒரு வேலை அந்த வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மீனிங் போயிடும். ஆனால் நான் அப்பாயின்மெண்ட் எனக்கு வந்து கூப்பிடுவாங்களா, வேலைக்கு கூப்பிடுவாங்களா அப்படிங்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மீனிங்கில் பேசணும் அடுத்து அப்படின்னா, இந்த மாதிரி இங்கே நடந்த செயலை நான் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற தன்மையில் தான் பேசணும். நிறையா மீனிங்கில் வந்து மனிதர்கள் பேசுகிறாங்க வித்தியாசமாக அப்படிங்கிறனால தான் இந்த மாதிரி இந்த பக்கம் போகிறது அந்த பக்கம் போகிறது எல்லாத்தையும் நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். ஓகே, சரி, இதை எப்படி நான் வந்து ஈஸியாக மனசில் வச்சுக்கிட்டு நான் பேசுறது அப்படின்னா, நீங்கள் தான் பேச போகிறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் பாஸ்ட் ஆக்ஷனை வந்து ப்ரெசென்ட்டோட கனெக்ட் பண்ணி பேச போகிறேன் அப்படின்னா வேறு வழி இல்லை, நீங்கள் ஹேவ் எடுத்துகிட்டு தான் பேசணும், ஹேவ் வச்சு தான் பேசணும். இதே ஃப்யூச்சர் ஆக்ஷனை வந்து பேச போகிறேன் அப்படின்னா, ஃப்யூச்சர் ஆக்ஷனை நான் ப்ரெசென்ட்டோட கனெக்ட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு காலம் போடணும். ஏதாவது ஒரு காலத்தை போட்டீங்க அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸோடையோ இல்லை சிம்பிள் ப்ரெசென்ட்டோடையோ போட்டிங்க அப்படின்னா அது வந்து ஃப்யூச்சராக மாறிக்கும். இல்லை பர்டிகுலராக இந்த டைமில் நான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஆமோ ஆரோ இஸ்ஸோ போட்டு, அதாவது சப்ஜெக்டை நிலைப்படுத்தி அந்த செயலில் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். நம்ம வெறும் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் ஏதோ இங்கே மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் நம்ம நிறையா பேசுகிறோம் அப்படிங்கிறனால நம்ம எந்த மீனிங் கன்வே பண்ண விரும்புகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டென்ஸை செலக்ட் பண்ணிக்கணும். கண்டினியூஸில் பேசணுமா, பர்ஃபெக்டில் பேசணுமா, பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் பேசணுமான்னு. அந்த டென்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த நேம் அதெல்லாம் தூக்கி விட்டுருங்க. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நான் பாஸ்ட்டோட ப்ரெசண்ட்டை கனெக்ட் பண்ணி பேச போகிறேன் அப்படின்னா ஹேவ் போட்டுக்கணும், ஹேவ் போட்டு தான் கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கலாம் தெரியணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேசுகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியணும். இப்படிலாம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி வெறும் படிக்கிறேன், படித்து கொண்டே இருக்கிறேன் அப்படிலாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா புரிஞ்சிக்கவே முடியாது. இது இங்கே போகுது அங்கே போகுது, அங்கேருந்து இங்கே பேசுகிறோம், இப்படிலாம் கனெக்ட் பண்ணி பேசுகிறோம். இந்த கனெக்ஷன் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இதுதான் ப்ரெசன்ட் டென்ஸ் எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு, இதோட யூசேஜ்லாம் இருக்குது. எந்தெந்த சூழ்நிலைக்கு யூஸ் பண்ணுறது, எந்த சூழ்நிலைக்கு எந்த டென்ஸை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற யூசேஜ் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸாக பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கு இதை வந்து இப்போ எப்படிலாம் நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த 4 அஸ்பெக்ட்ஸை ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுறதா எந்தெந்த சூழ்நிலைக்கு எப்பப்போ யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இதோட யூசேஜ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம நினைப்போம் இந்த இடத்துல வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணலாம்னு, அங்கே இல்லை, அங்கே நான் வந்து கண்டினியூஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அந்த ரூல்ஸோட கிளாஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவை பார்ப்போம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். புரிஞ்சிருக்குன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா வந்து இது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான டாபிக்ங்கிறனால நீங்கள் உங்களுக்குலாம் புரிஞ்சுக்கிச்சா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். அதாவது இங்கே இருந்து இங்கே அப்படியே கண்டினியூஸாக மூவ் ஆகிற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் பீன் லேர்னிங் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபார் 10 years. அதாவது 10 வருஷங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்து தான் நம்ம சொல்கிறோம். 10 வருஷங்கிறது இங்கே இருக்குது, பாஸ்ட்லேருந்து ப்ரெசன்ட்லேருந்து பாஸ்ட்டுக்கு போகிறோம். அந்த 10 வருஷத்தையும் நம்ம ப்ரெசென்ட்டோட கனெக்ட் பண்ணோம்னா, நான் 10 வருஷமாக இங்கிலீஷ் படிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பின்னாடி, அதாவது முன்னாடி இருந்து நான் இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நம்ம வெறும் பாஸ்ட் ஆக்ஷனை மட்டும் பேசலை, 10 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் பேசலை, அந்த 10 வருஷத்தை
இங்கே இருக்கிற சூழ்நிலையோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். நான் 10 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி கனெக்ட் பண்ணுறோம்ல, அப்படிங்கிறப்ப இந்த மாதிரிலாம் நம்ம பேச வேண்டியது இருக்குது. இந்த மாதிரிலாம் டென்ஸை இந்த மாதிரி அஸ்பெக்ட்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணி அதை புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஓகே, ஏன் அப்படின்னா நம்ம வந்து அப்படி பேசுகிறோம், அதனால இதெல்லாம் இருக்குதே தவிர இது வந்து சும்மா நம்மளைய கடுப்பேற்றுறதுக்காகலாம் இல்லை. நம்ம தான் அதை பேசுகிறோம், நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். ஓகே, தமிழ்லேயும் இது இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஓகே ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு புரிஞ்சிருந்துச்சுன்னா எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். புரியலை அப்படின்னா நான் அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.